நம்மளுடைய அன்பு சகோதரர் திருச்சியை சேர்ந்த ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். நிறைய பரிகாரங்கள் கொடுப்பார். ஐயா வீடியோ போட்டாலே ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல தகவல்களை ஐயா கொடுக்க போகிறாரு. ரவிச்சந்திரன் ஐயாவே பேச வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய செந்தூரான் அறக்கட்டளையில் முதல் கருத்தரங்கத்தில் முதலாவதாக பேசிய பெருமை பிரகாஷ் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10வது மீட்டிங், 9 மாதங்களுக்கு பிறகு இந்த மீட்டிங் நான் வந்திருக்கேன். அன்னைக்கு குருபவனை பற்றி பேசிட்டு போனேன். ஒரு மாதத்தில் 15 மீட்டிங் அட்டன் பண்ணாலும் எந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி சந்திரனை பற்றி பேச போகிறேன். இந்த சந்திரனை பற்றி பேசுகிறதுக்கு முடிவுகள்லாம் நான் எடுக்கலை. வீட்டிலேருந்து வரும்போது நீங்கள் சேலத்தில் ஒரு மீட்டிங், பஸ்ஸில் என்னோட சகமாக வந்த ஒரு பயணி பேசுனதை வச்சு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். அது அங்கே பேசினேன். இங்கே திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே இங்கேயும் ஒரு சகுன நிமித்தம் நமக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு இங்கே சந்திரனை பற்றி நான் பேசியிருக்கேன். நவகிரகங்களில் எந்த கிரகத்துக்குமே எல்லாரும் ஒரு முக்கியமான பங்கு சந்திரனுக்கு இருக்குது. யாருக்காவது தெரியுமா? நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாம் இதுதானே அப்படிம்பீங்க. 9 கிரகங்களின் காரகத்துவங்களை வேறு விதமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான். இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுக்கிரன் அப்படின்னா என்னங்க சார்? பெண், மனைவி, காதல், தாம்பத்தியம், பணம், இந்த 4ஐயும் சந்திரனும் தருவார். மறுக்க முடியுமா? நான் சொன்ன இந்த 4ஐயும் சந்திரன் தருவார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சுக்கிரன் சரராசியில் மூலத்திரிகோணம் ஆட்சி வச்சுக்கோங்க. சந்திரனும் பாருங்கள் சரராசியில் தான் ஆட்சி. வேற ராசியில் ஆட்சியில் இருக்கலாம்ல. சினிமா கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ஜோதிடம் தெளிவாக தெரியும். காதலிக்க நேரமில்லை பழைய படம், அதில் ஒரு லைனில் கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன், சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் கொல்ல வந்தேன். இந்த சரசங்கிற ஒரு விஷயத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன் தான். ஆனால் சந்திரனும் இதுக்கு வருவாருன்னு தான் கவியரசு கண்ணதாசர் அந்த பாட்டில் அந்த வரியில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட சந்திரன் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை யோகங்களையும் தாங்கி உங்ககிட்ட கொடுக்கறதே சந்திரன் தான். மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறேன். நீங்கள் ஜோதிடத்தில் பெரிய ஆள் ஆகணும்னா உங்களுக்கு என்ன கிரகம் வலுவாக இருக்கணும்? புதனும் கேதுவும். புதன் முதலில், கேது 2வது வச்சுக்கலாம். ஆனால் இந்த புதனும் கேதுவும் நமக்கு மைண்டில் கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜு, அறிவு, அந்த பேச்சாற்றலை செயல்படுத்தக்கூடிய வேலையை சந்திரன் தான் செய்வார். புரியுதுங்களா அம்மா? புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? 7.5 சனி கஷ்டப்படுத்துது. என்ன கஷ்டப்படுத்துது? சந்திரன் மேலே சனி போகிறார். ஒரு 7.5 வருஷம். முன் 12ல் இருக்கும்போது 2.5, அவரோட இணைந்திருக்கும்போது ஒரு 2.5, 2ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு 2.5. முதல்ல பாதிப்படைகிறது மனசு, அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு. இதை தவிர 7.5 சனியில் வேறு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? அப்போ சூரியனுக்கு எந்த அளவு வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு சந்திரனுக்கு வேல்யூ இருக்குது. ஐயா நல்லா கேளுங்க. அதனால தான் சந்திரன் சப்ஜெக்ட். சந்திரன் உங்களை எல்லாருக்குமே தெரியும். அம்மா, மனோகாரகன், திரவ பொருட்கள், சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு. ஆனால் சந்திரன் மிகப்பெரிய குழப்பவாதி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மிக வலிமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்?
ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அந்த லக்கணத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கணும். அப்படிதானே மூல விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடக லக்னம், ஆனி மாதம் பிறந்தவர். ஐயா நம்ம எல்லாருமே ஜோதிடர். கடக லக்னம் ஆனி மாதத்தில் பிறந்தவர். 2ஆம் இடமான, அதாவது சூரியனுக்கு 2ஆம் இடம் தானே கடகம். நான் மீண்டும் சொல்கிறேன், கடக லக்னம் ஆனி மாதம் பிறந்திருக்கிறார். அப்போ சூரியன் எங்கே இருக்கும்? மிதுனத்தில் இருக்குமா கன்னியில் இருக்குமா? மிதுனத்தில் இருக்குமா கன்னியில் இருக்குமா? மிதுனத்தில் இருக்கும். அப்போ அங்கேருந்து சூரியன்லேருந்து 2வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கிறார். நம்ம கால்குலேஷன் போடுவோம். என்னன்னு போடுவோம்? சந்திரன் ஆட்சி, உங்களுக்கு சந்திரன் நல்ல வலிமையாக இருக்கிறது அப்படின்னு. சார் அங்கே சந்திரன் ஆட்சி தான். ஈவன் மூலத்திரிகோணமாக இருந்தாலும், சாரி மன்னிச்சுக்கணும், அவர் வர்க்கோத்தம பெற்றிருந்தாலும், புனர்பூச 4ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் அடைகிறார் இல்லையா சந்திரன். அப்படி இருந்தாலுமே கூட அவர் வளர்பிறையா தேய்பிறையாங்கிற கணக்கில் எடுக்காமல் சந்திரனுக்கு நீங்க வேல்யூ போடாதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த சந்திரன் வளர்பிறையில தசமி திதிக்கு மேலே இருக்கணும். தேய்பிறையில பஞ்சமி திதிக்கு உள்ளேயாவது இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சந்திரன் எல்லா வகை யோகங்களையும் தரும். சரி, மனசு தான் சந்திரன் சொல்லியிருக்கேன். மனசு சரியா இருக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரனுக்கு எந்த வீடு பகை கிடையாது. ஏன்னா எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை பாதகமா பகையா நினைக்காது. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. எந்த தாயும் அப்படி நினைக்காது இல்ல, நினைக்காது இல்லைங்க ஐயா. அப்படியே குந்தி தேவியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தன்னுடைய மகன் கர்ணன் வீலனும் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருக்கணும்னு நினைச்ச தாயும் இதே பாரத திருநாட்டில் இருக்கு. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். தாய் எல்லாருக்கும் சமமானவங்க தான். அப்பதான், அதனால தான் சந்திரன் எந்த வீட்லையும் பகை கிடையாது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, மிதுனம். இந்த 5 வீட்டில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உடல் வலிமை நிச்சயம் இருக்கும். அங்கே அவர்கள் வளர்பிறையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். தேய்பிறையாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல யோகத்தை தரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு தரப்பு நம்மளுடைய சமூக வலைதளத்துக்குள்ள நான் அதிகமாக பார்க்குறேன். சந்திரனுக்கு மட்டும்தான் சார் சந்திராதி யோகம் இருக்கு, லக்னத்துக்கெல்லாம் லக்னாதி யோகம் கிடையாது. அதுக்கு வேற பேர். 6உடன் 7ஆம் அதிபதி, அவனுடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாக கண்ணுற்றாலும் ராஜயோகம் என்று சொல்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வேற. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சந்திரனுக்கு 6, 7, 8ல் 3 கிரகங்கள் அல்லது 4 கிரகங்கள் கூட இருக்கலாம். மெயினாக புதனும் சுக்கிரனும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சந்திராதி யோகம் நிச்சயம் 100% வேலை செய்யும். ஏன்னா அவர் அங்கே ஒளியோடு இருப்பார், பௌர்ணமிக்கு கிட்ட இருப்பார், பௌர்ணமியாகவே கூட இருப்பார். ஆனால் லக்னத்துக்கு அப்படி ஒரு பலம் கிடையாது. லக்னத்தினுடைய ஒளி நேராக 7ஆம் இடத்துக்குள்ளும் 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் விழாது. நான் நேராக பார்க்குறேன்னா இதுதான் தெரியும், எனக்கு இந்த பக்கம் தெரியாது. ஆனால் சந்திரனுக்கு அப்படி கிடையாது. சந்திரன் பௌர்ணமி என்று அவருக்கு 3 பார்வைகள் வரும். அது மட்டும் கிடையாது, சந்திரனுக்கு கேந்திரங்களிலும் அவருடைய பார்வை பலன் பிரதிபலிக்கும். யார் யாரெல்லாம் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருக்கீங்களோ, தசமி தீதிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்திரனாக பிறந்திருக்கீங்களோ, தேய்பிறையில் பஞ்சமிக்குள்ளார இருக்கக்கூடிய சந்திரனில் பிறந்திருக்கீங்களோ, உங்களுடைய வீடுகள், உங்களுடைய இப்போ துலாத்தில் ஒரு சந்திரன் இருக்கிறார், ஓகேங்களா? துலாத்தில் சந்திரன் இருக்கிறார், ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறார். பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் துலாத்திலிருந்து மகரத்தை பார்ப்பார், மேசத்தை பார்ப்பார், கடகத்தையும் பார்ப்பார். இதுதான் சந்திர கேந்திரத்தினுடைய அமைப்பு. அப்போது ஒரு விஷயம் நம்ம லக்னத்துக்கு பார்க்கும்போது சந்திர கேந்திரத்துக்கு அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அதனுடைய
கெடுபலன் குறைத்து செய்யும், நல்ல பலனாக இருந்தால் கூடுதலாக செய்யும். இதுவும் நமக்கு சந்திரனால் வரக்கூடிய யோகம்தான். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். நீங்கள் பாருங்கள், முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் கடகலக்கணும், இப்போ ஒருத்தர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, அவரும் கடகலக்கணும். இந்த கடகம் அப்படின்னு வந்து பார்த்தாவே இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம், ஆட்சி, இதற்கான அமைப்பு ரொம்ப சீக்கிரமே வந்துடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 4ஆம் இடம். சார் நல்லா கவனிங்க, நம்மளுடைய 12 பாவங்களில் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய பாவகங்கள் 2 தான். மக்கள் செல்வாக்கு, இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாவே அடுத்த முதல்வர் யாரும் நீங்களே கணிச்சிடலாம். கலைஞர் ஐயாவுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று 4ஆம் பருவியாக 10ஆம் இடத்தை கனெக்டிங் பண்ணிருச்சு. அப்போ 5, 10 தொடர்பு. 5ஆம் இடம் மக்கள் செல்வாக்கு, 10ஆம் இடம் கௌரவம், பதவி, சிஎம் ஆனார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னம், 5ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் உச்சம் அடையல, 10ல் உச்சம் அடைஞ்சிருக்கு. அசைக்க முடியாத இரும்பு பெண்மணி. எப்படிங்க? இருந்த வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு பிரதமர் வேட்பாளரையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சலை கொடுத்தது அந்த யோகம்தான். இப்போ தற்சமயம் முதல்வர் வேட்பாளருக்கு போட்டி போடுறாங்கள 2 பேர், அவங்களில் ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு, இன்னொருத்தங்களுக்கு இல்லை. சமூக வலைதளத்தில் அவங்க ஜாதகம் இருக்குது, நீங்களே செக் பண்ணிக்கலாம். முதல்வர் ஆகக்கூடிய அமைப்பு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டால் வார்டு கவுன்சிலர்லேருந்து பிரதமர் பதவி வரைக்கும், குடியரசுத் தலைவர் பதவி வரைக்கும் அத்தனை யோகங்களும் இருக்கும். திரு நரேந்திர மோடி ஐயாவுடைய ஜாதகத்திலையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் ஒரு பொண்ணான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து ஃபேக்காக நிறைய வந்துட்டு இருக்குது. ஒருத்தர் கன்னி லக்கணம் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் ரிஷப லக்கணம் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் விருச்சிக லக்கணம் போட்டுக்கிறாரு. அவங்களுடைய உண்மையான ஜாதகம் தெரிஞ்சால் மட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுதான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பதவியை தரும், சர்வீஸை தரும், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மையை தரும். மெயினாக அரிசி அவர் தான். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி வேணும்னா சாப்பிடணும். இந்த சாப்பாடு இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தாங்க, பசி தான். அந்த பசியை அடக்கக்கூடியது சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கான கிரகம் சந்திரன் தான். அப்போ சந்திரன் எவ்வளோ பெரிய ரோலில் இருக்கிறாருன்னு நல்லா கவனித்து பார்க்கணும். சந்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும், புகழ் பதவி கண்டிப்பாக கிடைக்கும். 10வது வீட்டோட சந்திரன் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அரசு பதவி, மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த பதவி, இதெல்லாம் கிடைக்கும். நான் ஒரு வீடியோவில் இப்படி பேசினேன். சரி, எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவம் உள்ள பதவியில் யாருமே இல்லை சார் அப்படின்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, எங்கள் அப்பா தான் சார் இந்த யூனியன் சேர்மேன்கிறார். எப்போ மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த பதவியில் குடியரசுத் தலைவர்லேருந்து வார்டு கவுன்சிலர் வரைக்கும் வந்துருப்பா, என்னப்பா புரியாமல் பேசுகிறேன் அப்படின்னு அவருக்கு நான் புரிய வச்சேன். அப்போ சந்திரன் தான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு அர்த்தம். இதுலேயே சூரியனுக்கு நேர் எதிரில் 180 டிகிரியில் சந்திரன் இருந்தது மிகப்பெரிய யோகம். இதை தான் நம்ம பௌர்ணமி யோகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் வந்து நமக்கு கொடுக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சந்திரனால் வரக்கூடிய இன்னொரு யோகம் வந்து கஜகேசரி யோகம். சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது பார்க்கிறது. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்த குருவும் சந்திரனும் எந்த வீட்டில் சேர்ந்துருந்தாலும், குறிப்பாக லக்னத்தில் சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகர் அப்பாவி. திமிரு படத்தில் ஒரு சீன் வரும், அவர் எதையுமே உள்ளே வச்சுக்கிறதில்ல, எல்லாத்தையும் வெளியே கொடுத்துட்றாரு மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க. இந்த குரு சந்திரனுடைய இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்தில் இருந்தால் அவர்கள் ஏமாளி. இங்கே சந்திரன் அமாவாசையை நோக்கி போனால் இவன் மற்றவங்களை ஏமாத்திடுவான், சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வளர்பிறையில் போனால் இவன் மற்றவங்க கிட்ட ஏமாந்துருவான்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கஜகேசரி யோகத்துக்கு ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. உயர்ந்த பதவி, மரியாதை, அறிவு, புகழ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எந்த கிரகம் சார் காரகம்? சுக்கிரன் தானே. ஆனால் சந்திரனும் வருவார். சந்திரன் ஆட்சி உச்சம் அடைஞ்சவங்களுடைய ஜாதகத்தில், சந்திரன் 4 திக்பலம் பெற்றவங்களுடைய ஜாதகத்தில், சந்திரன் நம்ம முன்னாடி சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க லக்ஸுரியாக இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன், 8 கிரகங்கள் தரக்கூடிய வேலையை சந்திரன் கண்டிப்பாக தருவார். நீங்கள் கோயிலுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேணவே வேணாம். உங்கள் தாயை பிடிங்க, உங்கள் தாய் மண்ணை நேசிங்கள். தண்ணியை அதிகம் செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு வார்த்தை சிந்தாதீங்க, அளவாக சிக்கனமாக பயன்படுத்துங்க. இதுதாங்க பரிகாரம். இதை செஞ்சாவே உங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்திலும் சந்திரன் வலிமையாக இருந்து நிறைய பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பணமும் செல்வாக்கும் இந்த சந்திரன் வந்து தருவார். சந்திரன் வந்து பலவீனமாக இருக்கும்போது மன அழுத்தம், குழப்பம், முடிவெடுக்க முடியாமல் போகிறது, பயம், கவலை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பால் தானம் செய்யணும், தாயை மதிக்க வேண்டும், தியானம் பண்ணணும், நீர் அதிகம் குடிக்க வேண்டும், நீர் அதிகம் செலவு செய்யக்கூடாது. இந்த அமைப்பெல்லாம் சொல்லலாம். சந்திரனை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த டயத்தில் சந்திரனை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ப்ளஸ் இன்னொரு விஷயமும் நான் அதில் வந்து சொல்கிறேன். பொதுவாக சந்திரன் செவ்வாயோட சேர்றது, சனி பகவானோட சேர்வது, இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத அமைப்புன்னு தான் சொல்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. இதற்கு ஒரே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இருக்குது. சந்திரன் செவ்வாயோட சேரட்டும், சனியோட சேரட்டும், இவங்க 2 பேர்த்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருந்தால், இந்த சந்திரன் செவ்வாய் சனி இவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன் குறையும். எவ்வளோ குறையும்? 50% கட்டாயம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? சந்திரன் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த டயத்தில் சந்திரனுடைய வழிபாடு பாருங்கள். தாயை திட்டாதீங்க, தண்ணியை பழிக்காதீங்க, தண்ணியை அதிகமாக செலவு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? சந்திரன் அப்படின்னா அரிசி சாப்பாட்டை, அரிசியை, உணவுகளை, காய்கறிகளை இதெல்லாம் அதிகம் வேஸ்ட்டு பண்ணாமல் இருந்தாவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரனை வலுப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. மகாஜனங்களே, உங்களுடைய அடுத்த தலைமுறை, உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் கட்டாயம் சந்திரன் யோகம் தரக்கூடிய இடத்தில் இருக்கும் 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 என்று சொல்லி இந்த 10வது மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நமது திருச்சி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு செந்தூரான் அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் இப்போ தான் வந்திருக்காரு, பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.